ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். முதலாக யாராவது தங்களது இல்லத்திற்கு வாராகி அம்மனின் திருவுருவப் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் தாராளமாக வாராகி அம்மனை வழிபட ஆரம்பிக்கலாம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டு என்ன வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தருவாள் இந்த வாராகி அம்மன். அதிலும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு பூஜையை செய்தாலும் சரி, அந்த பூஜைக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டு அவளுக்கு இந்த பொருட்களை எல்லாம் வைத்து மாலை கட்டி அவளுக்கு மாலை சாத்தினாலே உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கிரகதோஷம், வாஸ்து தோஷம், பித்ரு தோஷம் என்பது முற்றிலும் நிவர்த்தியாகிவிடும். மிக மிக முக்கியமாக கடன் தொல்லை இருப்பவர்கள், ஒருவரது இல்லத்தில் வரவுக்கு மேல் செலவு அதிகமாகி அந்த இல்லத்தில் கடன் தொல்லை என்பது இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 3 பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றுவதனால் உங்களது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் எந்த இல்லத்தில் பெருக ஆரம்பிக்கிறதோ அந்த இல்லத்தில் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பணவரவு அதிகரித்தாலே அந்த இல்லத்தில் இருக்கின்ற கடன் தொல்லை படிப்படியாக குறைந்து முற்றிலும் தீர்ந்துவிடும். சரி, இப்போ நாம் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நாம் வாராகி அம்மனுக்கு எந்தெந்த பொருட்களை வைத்து மாலை கட்டி மாலை சாத்த வேண்டும், எந்த 3 பொருட்களை சேர்த்து தீராத கடன் தீர தீபம் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த மார்ச் மாத வளர்பிறை பஞ்சமி திதி என்று கிடையாது. மாதம் வருகின்ற ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் தேய்பிறை பஞ்சமி திதி என்றும் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இல்லத்தில் பஞ்சமி திதி நாயகி வாராகி அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறதோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக வாராகி அம்மன் நித்திய வாசம் செய்து கொண்டு அவர்களை பாதுகாக்க ஆரம்பிப்பாள். வாராகி அம்மன் என்பவள் கலியுக தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கு மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மனை நாமல் கண்டிப்பாக தினமுமே வணங்க வேண்டும். சில பேரால் தினமும் அவளுக்கு பூஜைகள் செய்ய முடியாமல் போகலாம். அப்படி இருக்கின்றவர்கள் தேய்பிறை பஞ்சமி திதி என்றும் வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் கண்டிப்பாக அவளுக்கு நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வைத்து மாலை கட்டி அவளுக்கு மாலை சாத்த வேண்டும். அதே மாதிரியே ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் தீராத கடன் தீர்வதற்காக இந்த 3 பொருட்களை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 3 பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றுவதனால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது படிப்படியாக குறைந்து முற்றிலும் தீர்ந்துவிடும். அதே மாதிரியே முதலாக நீங்கள் வாராகி அம்மனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் மாதம் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனின் திருவுருவப் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வந்து உங்களது இல்லத்தில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அதிலும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று கலியுக நாயகியாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மனின் திருவுருவப் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி அந்த இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள்
முற்றிலும் தீர்ந்துவிடும். அந்த பிரச்சனை பணப்பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரமாக குணமாக ஆரம்பிக்கும். மிக மிக முக்கியமாக பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் என்று இருந்தால் அந்த நோய் படிப்படியாக குறைய ஆரம்பித்து பெரியவர்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதே மாதிரியே வாஸ்து தோஷம், கிரக தோஷம், பித்ரு தோஷம், அனைத்து தோஷங்களும் முற்றிலும் நிவர்த்தி ஆகிவிடும். மிக மிக முக்கியமாக ஒருவருக்கு எதிரிகளினால் தொல்லை என்பது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். எந்த இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த இல்லத்தில் எதிரிகள் என்பவர்களே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த வாராகியம்மன் வழிபாட்டை நாம் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாக நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய போகிறீர்கள் என்றால் திருவுருவப் படமாக இருந்தால் ஒரு மஞ்சள் நீரில் துணியை துடைத்து அந்த படத்தை துடைத்து அந்த திருவுருவப் படத்திற்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து அவளுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்த வேண்டும். அதே மாதிரியே விக்கிரகமாக இருந்தால் விக்கிரகத்திற்கு நீங்கள் பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் விட்டு அபிஷேகம் செய்து துடைத்து அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். அவளுக்கு நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை உடுத்துவதினால் உங்களது இல்லத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் தடையில்லாமல் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியன்று நீங்களும் மஞ்சள் நிறம் கொண்ட ஆடையை உடுத்திக்கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். அதே மாதிரியே உங்களது இல்லத்தில் படமோ விக்கிரகமோ இல்லை என்றால் ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் முழுவதுமாக பூசி அதில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தில் வருகின்ற தீப சுடரையே நீங்கள் வாராகியம்மனாக நினைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த தீபத்தை சுற்றி இப்போ நான் சொல்ல போகின்ற பொருட்களை வைத்து மாலை கட்டி அந்த மாலையை சாத்த வேண்டும். திருவுருவப் படமாக இருந்தால் திருவுருவப் படத்திற்கு சாத்த வேண்டும், விக்கிரகமாக இருந்தால் விக்கிரகத்திற்கு சாத்த வேண்டும். இந்த மாலையை சாத்துவதினால் உங்களது வீட்டில் கண்டிப்பாக பண கஷ்டம் என்பது இருக்காது. கடன் தொல்லை தீர ஆரம்பிக்கும். மிக மிக முக்கியமாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கும். இந்த மாலையில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள் முதலாவதாக விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் மாலை என்பது வாராகி அம்மனுக்கு சாத்துவதினால் உங்களது இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். அடுத்ததாக வேப்ப இலை மாலை, அடுத்ததாக கிராம்பு மாலை. இந்த கிராம்பை நீங்கள் ஒரு 11 கிராம்பு எடுத்துக்கொண்டு அதை மாலையாக தொடுத்து அவளுக்கு மாலை சாத்தலாம். அதே மாதிரியே ஏலக்காய் மாலை. இந்த ஏலக்காய் மாலையை 11, 21 என்ற எண்ணிக்கையில் எடுத்து மாலையாக கட்டி அவளுக்கு சாத்துவதினால் உங்களது இல்லத்தில் தனவரவு பெருக ஆரம்பிக்கும். தனவரவு பெருக ஆரம்பித்தாலே தீராத கடன் பிரச்சனை என்பது தீர ஆரம்பிக்கும். ஆக நீங்கள் இந்த வாராகி அம்மனுக்கு சாத்த வேண்டிய மாலைகளில் விரலி மஞ்சள் மாலை, வேப்ப இலை மாலை, கிராம்பு மாலை, ஏலக்காய் மாலை, அதே மாதிரியே செவ்வரளி பூ மாலையும் இந்த வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் சாத்த வேண்டும். அடுத்ததாக தீராத கடன் பிரச்சனை தீருவதற்காக நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபத்தில் சேர்க்க வேண்டிய 3 பொருட்கள். இந்த 3 பொருட்களை நீங்கள் சேர்க்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கின்றதோ அந்த கடன் தொகையை மனதில் நினைத்து கொண்டு வாராகி அம்மா, உன்னை நினைத்து நான் இந்த தீபத்தை ஏற்றுகின்றேன். எனக்கு இந்த தொகையில் கடன் இருக்கின்றது. இந்த கடன் தொகை முற்றிலும் தீர வேண்டும். நான் தொடர்ந்து ஒவ்வொரு
வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதி என்றும் இந்த தீபத்தை உனக்காக ஏற்றுகின்றேன் என்று மனதார நினைத்து கொண்டு இந்த 3 பொருட்களை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றினாலே கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். வாராகி அம்மன் ஏதாவது ஒரு வழியை காட்டி உங்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லையை தீர்த்து வைப்பாள். இப்போ நாம் தீபத்தில் சேர்க்க வேண்டிய அந்த 3 பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக 5 ஏலக்காய் சேர்க்க வேண்டும். இந்த தீபத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக 5 ஏலக்காய் சேர்க்க வேண்டும். அந்த ஏலக்காயை முழுவதுமாக அப்படியே போடாமல் அதை உரித்து அந்த விதையை உடைத்து அதில் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு பெரிய கட்டியாக பச்சை கற்பூரத்தை பொடி செய்து அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டும். மூன்றாவதாக 5 ரூபாய் நாணயம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் சேர்த்து வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பண பிரச்சனை என்பது தீர ஆரம்பிக்கும். சரி, அன்றைய தினத்தில் நாம் வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் என்னென்ன வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள்: மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும். பானகம் செய்து வைக்க வேண்டும். அடுத்ததாக வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்து தயிர் சாதம் வைக்கலாம். மிக மிக முக்கியமாக இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று இனிப்பு கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் செய்து கட்டாயமாக வைக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மனுக்கு இனிப்பு கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் வைக்கும்போது நீங்கள் அவளுக்கு கழுத்தில் ஒரு மஞ்சள் நிறம் கொண்ட கயரையும் அவளுக்கு சாத்த வேண்டும். இந்த வாராகி அம்மனுக்கு நாம் வளர்பிறை பஞ்சமி திதி என்று மஞ்சள் நிறம் கொண்ட திருமங்கல்ய சரடோ அல்லது நோன்பு கயிறையோ வாராகி அம்மனுக்கு சாத்துவதினால் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். சரி, இப்போ நாம் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, நாம் நமது இல்லங்களில் வாராகி அம்மனுக்கு எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி 14/3/2024 வியாழக்கிழமை என்று வருகிறது. இந்த நாளில் தான் நாம் காரடையான் நோன்பு என்கின்ற நோன்பையும் கடைபிடிக்க வேண்டும். இந்த காரடையான் நோன்பு என்பது ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நோன்பாகும். இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட நூலை அவளுக்கு சாத்த வேண்டும். மஞ்சள் நிறம் கொண்ட அந்த நோன்பு கயரை அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் சாத்துவதினால் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். அதே மாதிரியே கன்னி பெண்கள் உங்களது வீட்டில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த மஞ்சள் நிறம் கொண்ட நோன்பு கயிறை கட்டி அவர்களையும் அனைத்து பெண் தெய்வங்களையும் வணங்க வைக்க வேண்டும். அன்றைய தினத்தில் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை செய்து நீங்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டும். இந்த கன்னி பெண்களுக்கு நோன்பு கயிறை கட்டுவதினால் அவர்கள் நினைத்த மாதிரி அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். ஆகவே இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்து அவளுக்கும் மஞ்சள் நிறம் கொண்ட நோன்பு கயிறை கட்டி அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் இந்த நோன்பு கயிறை சாத்த வேண்டும். இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு தான் வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் வருகிறது. அந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரமும் தீபம் ஏற்ற வேண்டிய நேரமும் அதே மாதிரியே நீங்கள் நோன்பு சரடை கட்டிக்கொள்ள வேண்டிய நேரமும் 14/3/2023 காலை 10:45 இருந்து 11:55 செய்துவிட வேண்டும். இது காலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய சிறந்த நேரமாகும். ஆகவே இந்த காரடையான் நோன்புடன் வளர்பிறை பஞ்சமி திதி வருவதினால் கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே இந்த காரடையான் நோன்புக்கான நோன்பை நூற்றுக்கொண்டு வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். உங்கள் அனைவருக்கும் காரடையான் நோன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.